5 வகை குழம்பு, வறுத்த மீனோட சாப்பாடு ரூ. 70. கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்கு கிட்ட வந்து காசே வாங்காம ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க கடை இருக்கிறதுனால நான் பசியில்லாத சாப்பிட்றேன். வீட்டு சாப்பாடு மாதிரி இது. வெஜிடேரியனுக்கு தனியா ப்ரிப்பேர் பண்றீங்க, நான்வெஜ் எல்லாமே தனித்தனி, எந்த கடையும் எதையும் கலக்க மாட்டோம். நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமா காலி ஆயிடாங்க. ரெகுலரா உங்க ஷார்ட்ஸ்ல பாத்துருக்கேன், நீங்க வீட்டுல வரும். அதுவும் மீன் குழம்பு செய்யும் போதே ஸ்மெல் வந்து செம்மையா இருக்குதுங்க. அப்பா 6 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு எப்படியாவது பிக்கப் பண்ணிட வேண்டியதான். ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க ஃபுட்டி கிருத்திகா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஜெயலட்சுமி அக்கா கடை எம்கேபி நகர்ல இருக்கு. எம்கேபி நகர் பஸ் ஸ்டாப் இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் லெஃப்ட்லயே நம்ம அக்கா கடை இருக்கும். ஜெயலட்சுமி அக்கா கடைன்னு போர்டு பெருசா போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் கிட்ட ரிவ்யூ கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜெயலட்சுமி அக்காவும் வந்து கடையை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்கு என்னன்னு பாத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா வந்து 5 வயசு குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றவங்களுக்கும் சரி, அது இல்லாம வந்து கன்சீவா இருக்க லேடிஸ், பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ்க்கு கஷ்டப்படுறீங்கன்னா அவங்களுக்கு கிட்ட வந்து காசே வாங்காம ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, இல்லாதவங்க வந்து பயன் பெறட்டும். சாப்பாடு நல்லா இருக்கு, வீட்டு சாப்பாடு மாதிரி இது. ஒரு 5 வருஷமா சாப்பிட்றேம்மா. ஏன்னா நான் வேலைக்கு போனால வீட்டுல சமைக்க முடியல. உங்க கடை இருக்கிறதுனால நான் பசியில்லாத சாப்பிட்றேன். என்னதான் காசு இருந்தாலும் நமக்கு தேவை சாப்பாடு. அது இங்க சுத்தமா இருக்குது. கடையில சாப்பாடு நேரம் நல்லா இருக்கும், டேஸ்டா தான் இருக்கும். காசும் கம்மியா இருக்கு, நல்லா இருக்கு சாப்பாடு. ஆனா வந்து கொஞ்சம் சீக்கிரமா காலி ஆயிடாங்க. கரெக்டா 2:30 மணிக்குள்ள வந்தா கிடைக்கும். உங்களோட ஃபேவரட் ஃபுட் எங்க? இங்க நான் சாப்பிட்டது வந்து சாப்பாடு நல்லா இருக்கும், மீன் நல்லா இருக்கும். எத்தனை வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இங்க நான் ஒரு வருஷமா சாப்பிட்டேன். இப்போ எப்படி காசுலாம் உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கா? காசுல கம்மியா தான் இருக்கு, பரவாயில்ல. நீங்க எப்படி இங்கே சாப்பிட்டீங்களா பார்சல்? பார்சல் வாங்கிட்டு போய் பசங்க கடையில வேலை செய்யற பசங்க ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் வாங்கிட்டு வருவாங்க. இங்கதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, இங்கே வாங்கிக்கோங்க. ரெகுலரா டெய்லி வந்து வாங்க. ரெகுலரா டெய்லி வந்து. கர்ப்பிணி பெண்களுக்கு 5 வயசு கீழே வர குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்குறாங்கன்றாங்க. அத பத்தி நீங்க பாத்திருக்கீங்களா? எப்படி அவங்க? ஆமாம்மா, ஏன்னா லாஸ்ட் டைம் நான் சாப்பிட வந்தேன். ஒரு குழந்தையோட ஒரு அம்மா வந்தாங்க. ஆனா அவங்க கையில காசு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. சாப்பாடு கேட்டவங்கன்னா இவங்க அம்மா என்ன பண்ணாங்க, கன்சீவா இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டுடுறாங்க. 5 வயசு ஒரு தாயோட வரவங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 பேருக்கோ 5 பேருக்கோ அவங்களால முடிஞ்சு உதவி செய்யறாங்க. இவர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். அவர் தான் சாப்பிடுறாரு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாரு, பாருங்க. ரெகுலரா உங்க ஷார்ட்ஸ்ல பாத்துருக்கேன், நீங்க வீட்டுல வரும். நானும் பெரிய ஃபுடி தான், நிறைய இடத்துல சாப்பிட்டேன். நான் வந்து இப்பதான் வந்து சப்ஸ்கிரைபரை மீட் பண்றேன். நான் நிறைய வெளியில எல்லாம் போயிருக்கேன். பட் வந்து எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சப்ஸ்கிரைபரை பாக்குறேன். இது வரைக்கும் எனக்கு 24K சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. சோ இதுல நீங்க உங்களை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். நீங்க என்ன இங்க ரெகுலரா நண்டு குழம்பு எவ்வளவு நாளா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? 2 நாளா தான். இப்போ சாப்பிடலாமா? வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட் நல்லா கொடுக்குதாங்க. சாதமும் நல்லா வெந்து இருக்குது, நல்லமா நமக்கு சமைக்குது. உங்க கடையை பத்தி சொல்லுங்க. இந்த கடை இது ஜெயலட்சுமி அக்கா கடை. நாங்க ஒரு 7 வருஷமா இந்த சாப்பாடு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க சாப்பாடு வந்து சாப்பிட்டீங்கன்னா 70, பார்சல்னா 80. 5 வகை குழம்பு, வறுத்த மீனோட சாப்பாடு 70 ரூபா. பார்சல்னா அதே மாதிரி 5 வகை குழம்போட வறுத்த மீனோட 80 ரூபா. இல்லை வேணா சாப்பிட்டுக்கலாம், செகண்ட் டைம் ரைஸ் வாங்கிக்கலாம். நான் இந்த கடை ஒரு 7 வருஷமா வச்சு நடத்துது. அன்லிமிட்டெட் சாப்பாடு. அன்லிமிட்டட் சாப்பாடு. முதல்ல எங்க வீட்டுக்காரோட ஒரு தள்ளுவண்டில் ஆரம்பிச்ச கடை. இப்போ நாங்க சொந்தமா கடை எடுத்தது. முதல்ல ரோடு மேல தான் கடை போட்டேன். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து சொந்தமா கடை எடுக்கணும். இங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே லேடிஸா இருக்காங்க. லேடிஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆமாப்பா, எங்க எல்லாமே நாங்க லேடிஸ் மொத்தம் நாங்க 6 பேரு. இன்னைக்கு 3 பேர் வரல, 3 பேர் தான் இருக்காங்க. நாங்க எல்லாமே லேடிஸ் 6 பேர். ஸோ மீன் குழம்பு சாப்பாடு கிடைக்கிற இடத்துல வெரைட்டி ரைஸ் கிடைக்காது. இங்க ரெண்டுமே கிடைக்குது. அது மெயின்ப்பா. வெரைட்டி ரைஸ் நாங்க போடுறோம். தக்காளி, லெமன், தயிர், தினம் 2 வெரைட்டி ரைஸ் எங்க கடையில இருக்கும். 40 ரூபா பட்ஜெட்ல இருக்கவங்க அது சாப்பிடலாம், 70 ரூபா பட்ஜெட்ல இருக்கவங்க இது சாப்பிடலாம். வெஜிடேரியனுக்கு தனியா ப்ரிப்பேர் பண்றீங்க, நான் வெஜிடேரியன் எல்லாமே தனித்தனி, எந்த கடையும் எதையும் கலக்க மாட்டோம். எல்லாமே இங்க தனி தான். வெஜிடேரியன்னா எவ்வளோக்கா வரும் சாப்பாடு? வெஜிடேரியன் சாப்பிட்டா 60 ரூபா தான். சாம்பார், ரசம், பொரியல், மோர், அப்பளம், ஊறுகாய். வெரைட்டி ரைஸ் லெமனு, தக்காளி, தயிர் 40 ரூபா. அதுக்கும் சாம்பார், ஊறுகாய், பொரியல். சமையல்ல போடுற மசாலா எல்லாம் எப்படிக்கா நீங்களே ப்ரிப்பேர்? நானே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். இந்த அளவுக்கு எனக்கு என்னால என்ன முடியுமோ நாங்களே அரைச்சி நானே போட்டுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அதான் சமையல், எதுவும் கலக்க மாட்டேன். இங்க வீட்டு சாப்பாடு தான். ஹோட்டல் சமையல் எனக்கு சமைக்க வராது. வீட்டுல என்ன சமைக்கிறோமோ நான் அதை தான் இங்க சமைச்சு வைக்கிறேன். அதை தான் எல்லாம் சாப்பிட்றேன். உங்க கடையில என்னக்கா ஃபாஸ்ட் மூவிங் எல்லாரும் வந்து விரும்பி கேட்கறது எதுவா இருக்கு? எல்லாமே நல்லா இருக்குதான் சொல்றாங்க. நண்டு குழம்பு நல்லா இருக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லி. ஃபைனலா நம்மளும் சாப்பாடு வாங்கியாச்சு. 70 ரூபாய்க்கு வந்து வறுத்த மீன் ஃப்ரீயா கொடுப்பாங்க. இதுல குழம்பு என்னெல்லாம் வரும்னா, மீன் குழம்பு, எறா குழம்பு,
நண்டு குழம்பு, போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது வந்து மீன் குழம்பு சாப்பிடலாம். எல்லாருமே இங்க மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. அதுவும் மீன் குழம்பு செய்யும் போதே ஸ்மெல் வந்து செம்மையா இருக்குதுங்க. அப்பா 6 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு எப்படியாவது பிக்கப் பண்ணிட வேண்டியதான். சாப்பிட்டு பார்க்கலாம். மீன் குழம்புல வந்து காரம் புளிப்பு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இந்த 3 விஷயம் வந்து காரம் புளிப்பு உப்பு இது 3மே பர்ஃபெக்டா போட்டாதான் வந்து அந்த டேஸ்ட் வரும். ஆக்சுவலி எனக்கு மீன் குழம்பு செய்யவே வராது, சாப்பிட மட்டும்தான் தெரியும். அக்கா வந்து பக்குவமா செம்மையா பண்ணிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. நான் இவங்களோட மீன் குழம்புக்கு ஃபேனாவே ஆயிட்டேன், அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அண்ணனுடைய கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். சைடிஷ்க்கு வந்து முட்டை வச்சிருக்காங்க. முட்டையோட எறா குழம்பு வந்து ட்ரை பண்ணோம். நிஜமாவே சூப்பரா இருக்குங்க. நான் வீட்டுல சாப்பிடுற மாதிரியே இருக்கு. எறா குழம்பு வந்து வீட்டுலதான் நான் ட்ரை பண்ணிருக்கேன். இந்த ஹோட்டல்ல வெளியில எல்லாம் வந்து ட்ரை பண்ணது இல்ல. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இங்க சிக்கன் கிரேவி சூப்பரா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. சிக்கன் கிரேவி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சிக்கன் கிரேவியோட டேஸ்டுமே சூப்பரா இருக்கு. இங்க எல்லா மசாலாவுமே கையிலேயே அரைச்சி போட்டிருக்காங்க. அந்த டேஸ்ட்லயே நல்லாவே தெரியுது. அந்த சோம்பு இதோட ஃபிளேவர்லாம் வந்து சூப்பரா இருக்கு. எதுவுமே வந்து அந்த டேஸ்ட் வந்து டாமினேட் பண்ணல. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. டேஸ்ட் வைஸ் வண்டர்ஃபுல்ங்க. அப்படி ஒரு டேஸ்ட். எறா குழம்புல வந்து உருளைக்கிழங்கு எறா இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க. ஃபிளேவர் வைஸ் சூப்பரா இருக்கு. நான் வீட்டுல சாப்பிட்ட டேஸ்ட் அப்படியே இங்க இருக்கு. எறாவோட ஃபிளேவரும் நல்லாவே இறங்கிருக்கு. எறா குழம்பும் மஸ்ட் ட்ரைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மீன் குழம்பு எல்லா இடத்துலயுமே நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். எறா குழம்புன்றது கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. இது வந்து வவ்வால் மீனா, சாரி நான் கொஞ்சம் புட்டுட்டேன். மீனோட டேஸ்டுமே அருமையா இருக்கு. இந்த காரம் எல்லாம் ஊறி ஃபிளேவர் செம்மையா இருக்கு. மீன் வந்து எல்லாருமே இங்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அக்கா வந்து இத்தனை வருஷமா இந்த கடை ரன் பண்றாங்க. 7 வருஷமா வந்து அந்த பக்குவம் வந்து நல்லா தெரியுது. ஏன்னா சின்ன தள்ளுவண்டி கடையில இருந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்காங்கன்னா அவங்களோட டேஸ்ட் அவங்க குடுக்குற குவாலிட்டினாலதான் இவ்வளவு தூரம் வளர்ந்து வர முடியும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சாப்பாடுல நல்லாவே தெரியுது. எல்லாமே வீட்டு சாப்பாடு மாதிரியே டேஸ்ட் அமேசிங்கா இருக்குங்க. சைடிஷ்க்கு வந்து போட்டி மசாலா, ரத்த பொரியல், சிக்கன் கிரேவி, மீன் இது எல்லாமே சைடிஷ்க்கு வாங்கியிருக்கேன். அடுத்ததா வந்து போட்டி மசாலா. போட்டி மசாலாவும் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. அந்த நீட்டு ஸ்மெல் வரல. ஆக்சுவலி போட்டி மசாலா போட்டி எல்லாம் கிளீன் பண்றது ரொம்பவே கஷ்டம். கிளீன் அண்ட் ஹைஜீனிக்கா சமைச்சிருக்காங்க. இதுல ஹைலைட்டே என்னன்னா ரத்த பொரியல் தான். இது வரைக்கும் நான் ரத்த பொரியல் வந்து எங்கேயுமே ட்ரை பண்ணது இல்ல. இதுதான் வாழ்க்கையிலே முதல்ல ட்ரை பண்ண போறேன். நம்ம அக்காவை நம்பி சாப்பிட போறேன். நான் நினைச்ச மாதிரிலாம் இல்லைங்க. டேஸ்ட் நிஜமாவே நல்லா இருக்கு. அந்த ஈரல் சாப்பிடுற மாதிரிதான் இருக்கு டேஸ்ட் வைஸ். எனக்கு இந்த ரத்த பொரியலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் ரெகுலரா சாப்பிடுவேன் போல. ஏன்னா ஒரு அந்த கலரை பார்க்கும் போதே பயந்துட்டு நான் வாங்கவே மாட்டேன், ட்ரையும் பண்ணது கிடையாது. இந்த வாட்டி வந்து உங்களுக்காக ட்ரை பண்ண. நிஜமாவே சூப்பரா இருக்கு. எதுலயுமே அந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்கல. எல்லாமே சூப்பரா இருக்குங்க. வெஜிடேரியன் எல்லாம் கேப்பீங்க, சாம்பார் வந்து ட்ரை பண்ணலன்னு சொல்லிட்டு. என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பார் ஊத்துறீங்க? வெஜ் ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல. சோத்துல சாம்பாரா? அதெல்லாம் சாம்பார் வந்து தனியா சாப்பிடுறேன். சாம்பாரோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. எல்லா இடத்துலயுமே வந்து சாம்பார் ஒரு மாதிரி தண்ணியா இருக்கும். இந்த இடத்துல வந்து திக்கா அந்த சாம்பாரோட டேஸ்டுமே சூப்பரா இருக்கு. ஃபைனலா வந்து ரசத்துக்கு வந்தாச்சு. ரசமோட டேஸ்டுமே அந்த மிளகு ஜீரகம் ஃபிளேவர் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஃபைனலா வந்து ரசம் சாப்பிட்டா எல்லா சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே டைஜஸ்ட் ஆயிடும். ஸோ ரசம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு. இங்க எல்லாரும் இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வந்து எல்லா ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. வீட்டு சாப்பாடு மாதிரியே வந்து எல்லா டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்ததுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா எறா குழம்பு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வீட்டுல சாப்பிடுற மாதிரியே அதே டேஸ்ட்ல இருந்தது. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஃபுல் அட்ரஸோட மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து ரிவ்யூ பண்றேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிருத்திகா.